தெரியும் இந்த வேலையை பார்க்கறதுக்கு பிரமியர் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. என்னதான் இது பர்த்டே vlog-ஆக இருந்தாலும் வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை யோசித்து கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். தெரியுமே வாக்கிங் போல தெரியும். இந்த வேலையை பார்க்கறதுக்கு அவளை அசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன். செல்ல குட்டியா அது அழகா பண்ணுவா எல்லாத்தையும். சூப்பரா இருக்குடா, சூப்பரா இருக்குடா. எப்ப வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம்? நீ போய் வாங்கிட்டு வந்தியா? இதை முதற்கொண்டா எல்லாமே கண்டுபிடிக்க முடியும் அம்மாக்கு. இல்ல இத கண்டுபிடிக்க இது வாங்கிட்டு வந்திருக்கா. உடனே இப்போ டிடெக்டிவா மாறிடுவாங்க இவங்க. ஓகே, நோ ஓபன் ஓபன். இதுவா ஃபர்ஸ்ட்? இது பேப்பரா? சனா டோன்ட் பிளாக் தி வே. அம்மா வாங்கிட்டு வந்திருக்குடா. டிஃபைன் யுவர் பியூட்டி. இது என்னது? இது வாஷா. என்ன பண்றது இது வச்சிருந்து? நீங்க நன்னாவே இல்ல, அவன் அழகா மட்டும் பியூட்டி ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு. எக்கச்சக்கமான ஃபேஸ் மாஸ்க்கு, அப்புறம் இந்த வந்து குவாஷா அப்படின்னு ஏதோ ஒரு விதமான ஸ்டோன் மாதிரி இருக்குது. அதை வச்சு ஏதோ ஃபேஸ் மசாஜ்லாம் நான் உனக்கு பண்ணி விட்றேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கா. பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். அதை தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி லெட்டராக எழுதி கொடுக்கறது. அதுவும் அழகாக ஒரு A4 சைஸ் ஷீட் எடுத்து அவளே உட்காந்து அதில் டெக்கரேட் பண்ணி பக்கம் பக்கமாக எழுதுவா, இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. அவள் மட்டும் எழுதினது இல்லாமல் 2 பேப்பரை டிசைன் பண்ணி இது வந்து ஒன்று அப்பாவுக்கு ஒன்று அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எழுதி கொடுங்க, அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கா. பட் ஆஸ் யூஷுவல் என் பையன் எல்லாரும் இதெல்லாம் எழுதுவாங்கம்மா, பட் நான் எழுதுறது உன்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே அம்மா, என்ஜாய் யுவர் டே ஃப்ரம் யுவர் எரும மாடு அப்படின்னு எழுதியிருந்தான். ஸோ ரொம்ப வந்து ஒரு ஃபன்னியர் நோட்டாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு விதமான அந்த லவ் எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே, பொக்கே யார் வாங்கிட்டு வந்தீங்க? சஹானா போய் வாங்கிட்டு வந்தா. கேக் யார் வாங்கிட்டு வந்தீங்க? அதுவும் சஹானா. ஃபேஸ் மாஸ்க் யார்? அதுவும் சஹானா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம கொஷின் நேராக எங்கே திரும்போம் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் இல்லையா. நான் இதெல்லாம் பிளான் பண்ணி அவளை அனுப்பி வச்சேன். உன்னை வந்து வாக்கிங்கிற பேரில் கீழே கூட்டின்னு போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணேன், டைவர்ட் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். சரி, அந்த பேப்பர் கொடுத்தாலே எழுதினீங்களான்னா, இல்லை டைம் இல்லை, அது எங்கேயோ வச்சேன், நாளைக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது என்னோடய பர்த்டே செலிப்ரேஷன் பார்ட். இது வந்து ஆல்மோஸ்ட் தேவையில்லாத ஒரு பார்ட்டு தான், பட் இருந்தாலும் உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும். இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோவை ஒரு மாதிரி ரீஃப்ரேம் பண்ணியிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தரதாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் 5 things you must try at JB அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் கீழே ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ண வீடியோ. ஸோ அங்கங்கே ட்ரெஸ் எல்லாம் மாறும், இருந்தாலும் ஒரு வீடியோவை ஒரு கம்பைலேஷனை ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோவில்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது JBயில். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை போய் பார்க்கணும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா JB சென்ட்ரல்லேருந்தே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நடந்தே இந்த இடத்துக்கு போயிடலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கோவில். அங்கே வடிச்சிருக்க அந்த சிலையெல்லாமே உண்மையாக அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கண்ணெல்லாம் பார்க்கும்போது அந்த உயிரோட்டம் தெரியுது. இது எல்லாமே அந்த கலை கண்ணோட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி நான் பல தடவை சொல்லிகிட்டே இருந்தது அன்றைக்கி போயிட்டு அப்படின்னா, உண்மையாகவே அந்த சிரிக்கிற மாதிரி அந்த சிலையை வடிவமைக்கிறது தான் அதுக்கான அந்த உயிரை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே நான் ஃபீல் பண்ணேன். இதை வந்து நான் வார்த்தைக்காக சொல்லணும்னு சொல்லலை, பட் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது ஆமாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குது அப்படின்னா, அழகாக சிங்கப்பூர்லேருந்து காலையில் எல்லாருமா கிளம்பி வந்து
எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணினதுக்கப்புறம் ஈவினிங் போய் வீட்டுக்கு திரும்பி அட்டெண்டன்ஸை போட்டுற முடியும். இல்லை உங்கள் ஹஸ்பண்டே உங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாருன்னா இந்த ஐட்னரியை ஷேர் பண்ணிங்கன்னா அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கேருந்து ஒரு 5 to 10 minutes ஆஃப் ட்ராவலில் நீங்கள் கிராப் புக் பண்ணிங்க அப்படின்னா 10 ringgit சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கிளாஸ் டெம்பிளுக்கு வந்துடலாம். உண்மையாகவே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பட் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்காத ஒரு கோவில்னு சொல்லுவேன். கம்ப்ளீட்டாக அந்த வால்ஸ் அண்ட் பில்லர்ஸ் எல்லாமே கிளாஸால் ஆயிருக்கும். இங்கே இருக்கிற அம்மனும் ரொம்ப ரொம்ப அழகான அந்த வடிவமைப்பெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஜேபிக்கு எப்படி கம்யூட் பண்ணுறது ஃப்ரம் சிங்கப்பூர் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். பை பஸ்ஸே நீங்கள் வரலாம் அப்படிங்கிறத. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக காஸ்ட் எஃபெக்டிவாக நீங்கள் ஜேபிக்கு வந்து இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ண முடியும். இந்த கிளாஸ் டெம்பிள்லேருந்து அகெயின் ஒரு கிராப் டாக்ஸி புக் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அடுத்த போக போகிற இடத்த நம்ம ரீச் பண்ணிடலாம். அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது அந்த டாக்ஸி ஃபேர் எவ்வளோ ஆகும்னா 30 to 35 ringgit ஆகும். அந்த இடத்தோட பேர் குலாய் ஜோஹோர் தான். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு ஷாப்பிங் ஸ்பாட்டுக்கு வரணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது ஜோஹோரோட ப்ரீமியம் அவுட்லெட்ஸுக்கு தான். யூஸ்வலாகவே ஜேபியில் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்கிற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே பக்கத்துலேயே இருக்கிற மால்ஸில் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நிறைய ட்ராவல் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வீசா ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் அந்த மால்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ்லாம் எக்கச்சக்கமாக ஏறி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு ½ an hour ட்ராவல் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ப்ரீமியம் அவுட்லெட்ஸை போய் பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். கண்டிப்பாக இவ்வளோ ட்ராவல் பண்ணி வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை யோசிப்போம், என்ன அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கா, இல்லை சிங்கப்பூரில் வாங்குறதே சீப்பராக இருக்குது அப்படின்னா எதுக்காக இங்கே வரணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இனியோட வீடியோவில் அந்த விஷயத்தை கவர் பண்ணணுன்னு நினச்சேன். எல்லா லக்ஸுரி பிராண்ட்ஸும் இங்கே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து ஷூஸோ இல்லை லக்கேஜஸோ வாங்கணுன்னாலும் இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இங்கேயும் ஃபுட் கோர்ட் அண்ட் ஃபியூ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ சாப்பாட்டையும் நீங்கள் இங்கேயே முடிச்சுக்க முடியும். எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் மாலுக்கு போய் அதே மல்டி ஸ்டோரி பில்டிங்கில் ஷாப் பண்ணுறது போர் அடித்த பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்த ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். லோ ஸ்ட்ரீட், ஹை ஸ்ட்ரீட்டுன்னு 2 விதமான ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறத பண்ணாவே நம்ம டயர்ட் ஆகிடுவோம். அதை தாண்டி நம்மளுக்கு பிடிச்ச பிராண்டோட பேக்ஸோ இல்லை அதுக்கான ப்ரைஸஸோ சூப்பராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது அந்த மைக்கேல் கோஸ் ஹேண்ட்பேக்கை பார்க்க தான். ப்ரைஸ் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து சிங்கப்பூர் ஷோரூம்ஸை விட இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்குது. பட் IMM ஃபேக்ட்ரி அவுட்லெட்டை கம்பேர் பண்ணால் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸாக ஃபீல் பண்ணேன். ஒரு பாசிட்டிவ் நோட் இதில் சொல்லணும் அப்படின்னா இங்கே வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நியூ அரைவல்ஸை வந்து பிக் பண்ண முடியும் அதே ப்ரைஸுக்கு. அடுத்ததாக நான் வந்தது எங்கே அப்படின்னா ஃபிட்ஃப்ளாப் அவுட்லெட்டுக்கு தான். ஸோ நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃபிட்ஃப்ளாப்ஸ் தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. நம்மளை கொஞ்சம் ஹைட்டாகவும் காட்டும், ஆஸ் வெல் அஸ் முட்டி வலியோ இல்லை இடுப்பு வலியோ வராமல் சூப்பராக நம்மளோட ஹீலை ப்ரொடெக்ட் பண்ணிடும். சிங்கப்பூரில் நான் வாங்கும்போது ப்ரைஸ் பார்த்த வரைக்கும் 100லேருந்து 110க்கு தான் ஃபிட்ஃப்ளாப்ஸே வாங்குற மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து $60க்குமே நீங்கள் வாங்கிட முடியும். பெரிய அளவு பிராண்ட் கான்ஷியஸ்லாம் எனக்கு கிடையாது. எந்த பிராண்டாக இருந்தாலும் பிடிச்சது அப்படின்னா வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான பர்சனாலிட்டியாக நீங்கள் இருக்கீங்கன்னா சில லோக்கல் பிராண்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ போனோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் அது தேடி இங்கே வாங்குறது அப்படிங்கிறது அமைஞ்சிரும். முடிஞ்ச வரைக்கும் இங்கே ஷாப்பிங்கோட டைமை ரொம்ப எடுக்காமல் குயிக்காக முடிச்சிட்டிங்க அப்படின்னா லஞ்சுக்கு நீங்கள் அங்கேருந்து அகெயின் ஒரு ½ an hour ட்ராவலில் கிராப் டாக்ஸி எடுத்திங்கன்னா இந்த KSL சிட்டி மாலுக்கு வந்துடலாம்.
இங்கே வந்து கொஞ்சம் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட லஞ்சை வந்து இங்கே முடிக்கிறதா இருக்கும். அப்படி இல்லாட்டாலும் உங்களுக்கு ப்ரீமியம் அவுட்லெட்ஸ், அந்த ஜோஹர் ப்ரீமியம் அவுட்லெட்ஸ்லேயும் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபேஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். இந்த மாலுக்கு நம்ம வந்திருக்கிறதோட மெயின் ரீசன் வந்து இங்கே 2 ஃப்ளோர்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பியூட்டி சலூன்ஸ் தான். ஸோ நிறைய ஹேர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் வைஸ் வந்து ரிலேட்டிவ்லி சீப்பர் சிங்கப்பூரை கம்பேர் பண்ணால். இந்த தடவை நான் ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலில் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன், ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஹேர் எப்படி இருக்குது, ஹேர் லாஸ் இருக்கா, என்ன இந்த ட்ரீட்மெண்ட்டோட பேர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால இதில் பெருசாக நான் எதையுமே ஷேர் பண்ணலை. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சீப்பர் ப்ரைஸில் நீங்கள் அந்த டீலை முடிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப ரொம்ப ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பெடிக்யூர் அண்ட் மெனிக்யூர் தான். இப்போலாம் ரீசன்ட் டைம்ஸில் நான் எல்லாரையுமே பார்க்குறேன் கப்புலாக இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெயில் பாலிஷை தவிர்த்து மற்ற அந்த பேம்பரிங்கை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஈவன் லேடிஸோட ஜென்ஸும் வந்து அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை சிங்கப்பூரை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரிலேட்டிவ்லி ஒரு 50% ஆஃப் சார்ஜஸ் கம்மியாக நீங்கள் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சூப்பரான இந்த நெயில் ட்ரீட்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஃபைனலாக இவ்வளோ நேரம் இவ்வளோ சுற்றி அலைஞ்சி திரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கால் வலிக்கும். வீட்டுக்கு போய் கால் வலிக்குது அப்படின்னு சொன்னால் அடி விழும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் இந்த மசாஜ் சேர்லேயோ இல்லை உங்களுக்கு பர்சனலைஸ்டு மசாஜ் பிடிக்கும் அப்படின்னாலும் நிறைய தாய் மசாஜ், ஜாவனீஸ் மசாஜ்னு எக்கச்சக்கமான மசாஜ் சென்டர்ஸும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டன்ட் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இதெல்லாம் முடித்து டயர்டானதுக்கப்புறம் நமக்கான டே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போயிட முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.